ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போது ஒரு 9 o'clock இருக்குங்க. கஞ்சியும் கடலையும் தான் வீட்டில் செஞ்சுருந்தோம். இந்த கடலை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கடலை குழம்புங்க. வெங்காயம்லாம் நிறையா போட்டு செஞ்சுருந்தோம். 2 காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான்வெஜ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்ததுங்க. டேம் பாறை மீன் தான். அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா குழம்புக்கு வந்து நிறையாவே எடுத்து வச்சுருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிற பெரிய பீசஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லா மிளகாத்தூள் தூவி வச்சாச்சு முன்னாடியே ஃபஸ்ட்டே. இப்போ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் மீன் குழம்பு அத்தை வச்சுருந்தாங்க அவங்களோட ஸ்டைலில். அதை தான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் நிறைய மீன் பீசஸ் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலாஸ் அரைச்சிருந்தாங்க. அந்த மசாலாஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா பச்சை வெங்காயம், தேங்காய் துருவினது, மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்பம் கூட கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதை ஒரு மசாலாவாக வந்து அந்த மீனுக்குள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த சைட்லாம் அம்மா வீட்டிலலாம் செய்யும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக மீன் போடுவோம். பட் இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே மீன் போட்டாச்சு. இடையில ஒரு பிளாக் காஃபி வச்சாச்சுங்க. அதுவும் வச்சு குடிச்சிட்டு இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா புளி ஊற வச்சுருக்குது. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதை மசிக்காமல் அப்படியே விட்டுடலாம். குழம்பு கலரி விட வேண்டாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம வீட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம்னா 2 பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்குதுங்க. குழம்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மீன் உடஞ்சிரும். இந்த புளி பார்த்துட்டோம் அப்படின்னா கொடைப்புளியாமா. இது வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம். அதை தான் வந்து இன்றைக்கி ஊற போட்டு வச்சுருக்குறாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு. அந்த புளி பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வீட்டில் அந்த மாதிரி புளி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் தடவி பெரட்டி போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துட்றேன். பார்த்து சூப்பராக செஞ்சுருங்க. இந்த ஃப்ரை சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வேகிறதுக்குள்ளேயே இந்த சைட் குழம்பு வந்துட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொட்டு இருக்கு இல்லைங்களா, புளியோட தண்ணி கூட சேர்த்து இந்த புளியையுமே குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே இந்த சைடு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வந்துட்டு நம்ம பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்துட்டு 2 கட் பண்ணினது வேணாலும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு வதக்கி விட்ருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே இறக்கி வச்சுக்கிட்ட குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். குழம்பு வேகும்போது நம்ம ஃபஸ்ட்டே மீன் போட்டுறங்காட்டியும் நல்லா சிம்மில் வந்து வச்சு குழம்பு கொதிக்க விடுங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தோணும். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறத பொரித்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகும் போது லைட்டாக வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எல்லாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால அதனால் வந்துட்டு தயிர் சாதம், அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கு. ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய்லாம் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து சிலருக்கு சேராது. அதனால் வந்து பூண்டு ஒரு 5-6 பல் நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு வந்துட்டு கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு தக்காளி பழத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழமாக நான் ஒன்று சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் பேபி பொட்டேட்டோ தான் வாங்கியிருந்தேன். ஒரு சிலது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணது பத்தாமல் அதை விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொதி வர விட்டுட்டேங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு மசாலா செஞ்சு நம்ம வந்து அதுக்கப்புறமா தயிர் சோறு செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். மசாலாவில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலாவில் உருளைக்கிழங்குல பிடிச்சதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் குருமிளகுத்தூள் தூவிட்டு 1 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு தயிர் சாதத்துக்கு எப்பயும் போலவே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி சாதத்தை போட்டு கிளறி எடுத்துடலாம். இதோட காம்பினேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.